இப்பவே உன்னை இந்த துக்கத்திலிருந்து விடுவிக்கிறேன், என் முதுகில ஏறி உட்காந்துக்கோ, நான் ராமன் கொண்டு போய் விட்டுரும். நான் லங்கையும் ராவணனையும் சேர்த்து தூக்கிட்டு போய் என்னால முடியும். நீ வேற பசியா இருக்கிறதுனால எவ்வளவு கிலோ இருக்க போற, அதனால என் முதல இப்பொழுதே ஏறிக்கொள், நான் உன்னை ராமபிரானிடம் ஒப்படைக்கிறேன். நான் சீதா தேவி உன்னை ஒரு வார்த்தை சொன்னான், நீதான் விக்ராந்தன், நீதான் பிராக்யன், நீதான் கேப்பபிள் சமர்த்தன் அப்படிலாம் சொன்னேன். ஆனாலும் நீ கொஞ்சம் குரங்குத்தனம் உங்ககிட்ட போகல. ஏன் தேவி இப்படி சொல்லிட்ட? பின்ன இத்தனோண்டு உடம்பு உனக்கு இருக்கு, எலி பிடிக்கிற குட்டி பூனை உடம்புல இருக்கு, நீ உன் மேல நான் உட்காண்டா மூஷக்கத்துக்கு மேல விநாயகர் உட்காண்டா மாதிரி இருக்கும், நீ என்ன தூக்கிட்டு போறேங்கிற. நமக்கு இது இன்னும் வேணும், இன்னமும் வேணும் இந்த இன்சல்ட். இப்படி ஒரு இழப்ப நமக்கு வந்துருத்த புதுசு. இது வரைக்கும் யாரும் நம்மள இப்படி இன்சல்ட் பண்ணதில்லை. லங்கினி கூட இப்படி இன்சல்ட் பண்ணல. நம்மள ஒரு ஆளா வச்சுதான் அடிக்கிறேன்னா இவனை தூக்கிட்டு போக முடியா, குட்டி குரங்கா இருக்கேங்கிறாளே பிராட்டி. சரி, பிராட்டிக்கு நம்ம பத்தி தெரியாது, நம்முடைய பிரபாவம் பார்த்தது இல்ல, நம்முடைய வடிவம் பார்த்தது இல்ல. ஆகையினால சீதை இதுதான் என் வடிவம் நினைக்காத, எனக்கு இன்னதுதான் வடிவம் கிடையாது, மற்றவர்களுக்கு தான் அப்படி. எனக்கு ஒரு பிரம்மா கொடுத்த வரத்தினால சூரியனுடைய அனுகிரகத்தினால 8 சித்தி உண்டு. நான் உடம்ப சூரிக்கின்னு வந்திருக்கேன். இப்போ பார்க்கிறியா என்ன? வளர்ந்தார் வாமனன் திரிவிக்கிரமனாக வளர்ந்ததோ வளர்ந்தார், மலை போல நிற்கிறார். இருக்க பார்த்து பார்த்து சீதா கண்ணே பெரிய கண்ணு, இன்னும் நீண்டு போயிட்டுதான் ஆஞ்சநேயர் மேல பார்த்த ஒண்ணு. நீ வலிமை ஊற்றவன்னு எனக்கு தெரியும், பின்னையே சொன்ன அப்படி இல்ல, வாயு மாதிரி ஸ்பீட்ல போவ, அக்னிமால உனக்கு தேஜஸ் இருக்கு, எல்லாம் நீ கலந்தவன் எனக்கு தெரியும். வேற யார் இந்த லங்கைய தனி ஒருவனா வந்து உள்ள வந்து என்னை பார்க்க முடியும், என்னை அழைத்து கொண்டு போவாங்கிறது எனக்கு தெரியும். ஆனாலும் கூட நான் உன்னோட வர்றது சரியில்லை. ஏன் சரியில்லை? நான் ராமனை தவிர மற்றவர்களை தீண்ட மாட்டேன். இந்த ராவணன் தூக்கிடும் தானே, அப்ப மட்டும் என்ன பண்ணேன்னா அதை நான் ஆப்ட் பண்ணி வரல, என் தலைமையில ஃபோர்ஸ் போட்டான், என்னால முடியல. இப்ப நானே விரும்பி வந்தேன்னா அது சரியில்லை. நீ அத்தனை பேர் சண்டை போட்டு ஜெயிச்சேன்னு அழிச்சுன்னு போயிடுவேன். அப்புறம் என்ன ஆகும்? உலகம் முழுக்க ராமனுக்கு பவரே கிடையாது, எல்லாம் ஆஞ்சநேயர்னு சொல்லுவோம். ராமனுடைய புகழ் வாங்கி போயிடும்பா. அப்புறம் ராமபிரானுக்கு என்ன பெருமை இருக்கும்? நீ தான் சேர்த்து வச்சேன்னு சொல்றான் இப்பவே. அதுல எரியற நெருப்புல நெய் குத்துறா மாதிரி, எண்ணெய் குத்துறா மாதிரி நீயே என்ன தூக்கின்னு போயிட்டியானா திரும்பி ஒரு மாயாமிருகம் கொண்டு போன சீதைய ஒரு குரங்கு திருப்பி கொண்டு வந்து கொடுத்துரு கதையை. அது ராமனுக்கு நன்னா இருக்குமா? ஆகையினால கணவன் உள்ள பக்தியினால ராமனை தவிர ஒரு ஆடவனை நான் தீண்ட முடியாது. அதனால ராமன் இங்கே வரணும், இந்த ராவணனை அழித்து லங்கையை துவம்சம் பண்ணி என்னை அழித்து கொண்டு நீ அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணு என்று பிராட்டி சொன்னான். கேட்ட உடனே விழுந்து நமஸ்காரம் பண்ணு. ஷார்ட் கட்ல போற விரும்பல, இந்த ஷார்ட் கட் கேஸ் தான் ஆபத்து எண்ணிக்கும். மாசம் 15 ரூபா கட்டினா உங்களுக்கு 1 பவுன் ஒரு இடத்துல கொடுத்துட்றேன் அப்படின்னு மாசம் 5 ரூபா கட்டினா ஆளையே காண தேடி போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஷார்ட் கட்ல சீக்கிரம் பணம் சம்பாதிக்கணும்னா உள்ளதும் ஒரே ஒரு வழிதான் உண்டு, ஸ்ட்ரைட் ரூட் ஒண்ணுதான் உண்டு.